விஜய் அவங்க வந்து இந்த இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க கருத்து வந்து மிக தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க சாவியோட வருவாங்க, இல்லை தேடிட்டு இருக்கோம்பாங்க. நீங்கள் நம்பிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இந்த நீட்டு வந்து நம்மளால் அதை மத்திய அரசு தான் அது முடிவு செய்யணும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நீட்டை மட்டுமே மையப்படுத்திய ஒரு வாழ்க்கைன்னுட்டு நினச்சிறாங்க. அதனால நீங்கள் நிறைய பேர் ஒரு அப்செட் ஆகுறீங்க, ஒரு மரணத்தை தழுவுறீங்க. இது வேண்டாம். நீட்டை தாண்டி கூட ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு உலகத்தை அவங்க காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டி, அரசியலுக்கு ஒரு செக்கு, இது அனைத்தையுமே இந்த ஒற்றை வார்த்தையில் அவர் முடிச்சிட்டார். ஒரு தேர்ந்த ஒரு பதிவாக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. விஜய் அவங்க என்ன சொன்னால் ஒரு அதிர்வலைகள் ஏற்படுதுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது. அப்போ இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய முக்கிய ஃபோக்கஸ் வந்து விஜய் அவங்கள எப்படி ஓரங்கட்டணும், அது அப்படி தான் எல்லா கட்சிகளுமே இப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்படி ஃபோக்கஸ் இருக்குன்னா இப்போ திமுக பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஆள வரணும், கண்டினியூ பண்ணணும். இந்த இப்போ இருக்க ஆட்சியை அவங்க திரும்பியும் கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணணும்னா அவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது விஜய் என்கின்ற அந்த அலை தான். அது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு மௌன அலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தேர்தல் களங்க நெருங்க அந்த அலை வந்து வேறொரு சுனாமியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அலையை தடுக்கணும்னா பணத்தை தான் கொண்டு போய் கொட்டணும். வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திமுக, அண்ணா திமுக இல்ல மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரை பார்த்தாலுமே அவங்க பின்னால ஒரு ஏதோ ஒரு கரை இருக்கு. அதான் அந்த இடி ரைடு எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு கரை இருக்கு. அந்த கரை இல்லாத ஒரு கட்சியாக விஜய் அவங்களுடைய கட்சி பதிவாகுது. எனவே என்னுடைய கட்சிக்கு நீங்க வாக்களிங்கிறத மாணவர்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காரு. உங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க. கட்சியில் தன்னுடைய மன்றத்தில் மக்கள் இயக்கத்தில் யார் யார் பயணிச்சாங்க, இதில் யார் யார் நேர்மையாக இருக்கிறாங்க, இவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அதில் ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் இது எதுவுமே அங்கே பார்க்கப்படல. மக்களுக்கான சேவையை இவன் செய்வான், அப்போ இவனுக்கு கொடு. இதுதான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அப்படிப்பட்ட குறிக்கோளோட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத அழுத்தமாக பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஊழலை மையப்படுத்தி பயணிக்குமாங்கிறது மிக மிக கேள்விக்குறி. உண்மையிலே விஜய் அவங்க வந்து இன்னைக்கு பேசின அத்தனை பேச்சும் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் மேடையில் நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே. நம்ம அது யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அநாகரிகமான பேச்சுகளும் மேடையில் நிறைய வந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் அவங்கள சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க நாகரிகமான ஒரு அரசியல் களத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க இந்த சூழலில் அந்த பல கட்சிகளில் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் யோசித்து வார்த்தைகளை மேடையில் பேசுகிறாங்க. அநாகரிகமாக பேசினா மக்கள் முகம் சுழிச்சிருவாங்க. அதுக்கான பிள்ளையார் சூழியை எங்கே போட்டிருக்குன்னா, டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கல்வி விருது விழாவில் விஜய் அவர்கள் கடந்த முறை பேசினது பார்த்தீங்கன்னா நீட்டை வைத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மட்டுமே நமக்கு உலகம் கிடையாது, அதை தாண்டி நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அறிகுறை மாதிரியே சொல்லியிருக்காரு. நீட்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். இதை வந்து பல அரசியல் கட்சிகள்லாம் எந்த மாதிரி கையாள போகிறாங்க? நீட்டை வச்சு ஒரு பெரிய அரசியல் நம்ம தமிழகத்தில் கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அனிதா அவங்களுடைய மரணம் தான் முதல் பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து மரணத்தை தள்ளுனாங்க அந்த நீட்டை மையப்படுத்தி. அப்போ இந்த நீட்டை வச்சு ஒரு பெரிய அரசியலை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே கட்டி அமைச்சிக்கிட்டு, குறிப்பாக தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும் இது மத்திய அரசு சம்மந்தப்படுத்தது, நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை. அவங்க மக்களை மூளை செலவுக்குள்ளேயே வச்சு அப்படியே ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் போயிட்டுருக்காங்க. திமுக கூட கடந்த தேர்தலுக்கும் முந்தின தேர்தல்னு நினைக்கிறேன், இல்லை கடந்த தேர்தலாக இருக்கும், அவங்க எடுத்து வச்ச கருத்து, நாங்கள் வந்த உடனே நாங்கள் வந்து நீட்டை வந்து அப்புறப்படுத்திடுவோம், எங்கள்கிட்ட ஒரு மந்திரச்சாவி இருக்குது, அதை வச்சு நாங்கள் எப்படியாவது இதை அப்புறப்படுத்திடுவோன்னுட்டு ஒரு பெரிய ஸ்டோரியை சொன்னாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்க. திமுக வந்த உடனே எப்படியாவது இந்த நீட்டை அப்புறப்படுத்திடுவாங்கப்பா அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இதுவரை அதுக்கான ஒரு கதவு திறக்கப்படல. அந்த சாவி ஒருவேளை தொலைச்சிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தேடிட்டு இருக்கலாம். அது ஒரு அடுத்த தேர்தல் காலத்தில் திருப்பியும் அந்த தேர்தல் படலத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது தேவையில்லை. ஆனால் விஜய் அவங்க வந்து இந்த இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க கருத்து வந்து மிக தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க சாவியோடு வருவாங்க, இல்லை தேடிட்டு இருக்கோம்பாங்க. நீங்கள் நம்பிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. இந்த நீட்டு வந்து நம்மளால் அதை மத்திய அரசு தான் அது முடிவு செய்யணும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நீட்டை மட்டுமே மையப்படுத்திய ஒரு வாழ்க்கைன்னுட்டு நினச்சிறாங்க. அதனால நீங்கள் நிறைய பேர் ஒரு அப்செட் ஆகுறீங்க, ஒரு மரணத்தை தழுவுறீங்க. இது வேண்டாம்.
நீட்டை தாண்டி கூட ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு உலகத்தை அவங்க காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டி, அரசியலுக்கு ஒரு செக்கு, இது அனைத்தையுமே இந்த ஒற்றை வார்த்தையில் அவர் முடிச்சிட்டார். ஒரு தேர்ந்த ஒரு பதிவாக பண்ணியிருக்காரு இன்னைக்கு. இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். எல்லாருமே ஜனநாயக கடமையை வந்து ஆற்றணும். ஒரு ஒரு வீட்லயும் போயிட்டு அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் பொதுவாக நடக்கிறது தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரும் காசு வாங்காதீங்க. அது இல்லாமல் 2026 காசு எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லாமல் சொல்லியிருக்காருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அவர் சொன்னதில் வந்து நிறைய உண்மை இருக்குது. ஏன்னு சொல்லட்டுன்னா, இன்னைக்கு உள்ள சூழலில் வந்து எல்லாருக்குமே அங்கங்கே கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கு. அந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு களங்களை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கு. சில நேரங்களில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் உண்மையாக இருந்ததில்லை. இது நமக்கே தெரியும். இப்போவும் கருத்து கணிப்புகளில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தையும் ஒருவருடைய பேச்சையும் அவங்க வந்து ரொம்ப பயத்தோடு பார்க்குறாங்க. அந்த நபர் வந்து விஜய் அவங்க தான். விஜய் அவங்க என்ன சொன்னால் ஒரு அதிர்வலைகள் ஏற்படுதுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது. அப்போ இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய முக்கிய ஃபோக்கஸ் வந்து விஜய் அவங்கள எப்படி ஓரங்கட்டணும், அது அப்படி தான் எல்லா கட்சிகளுமே இப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்படி ஃபோக்கஸ் இருக்குன்னா இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஆளை வரணும், கண்டினியூ பண்ணணும். இந்த இப்போ இருக்க ஆட்சியை அவங்க திரும்பியும் கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணணுன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது விஜய் என்கின்ற அந்த அலை தான். அது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு மௌன அலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த தேர்தல் களங்க நெருங்க அந்த அலை வந்து வேறொரு சுனாமியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த அலையை தடுக்கணும்னா பணத்தை தான் கொண்டு போய் கொட்டணும். ஏன்னா நமக்கு திருமங்கலம் தேர்தலே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதில் அவங்க அதை நிறைய பாடங்களை அது தமிழகத்துக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த தேர்தலை வச்சு. அதை திரும்பியும் அவங்க கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு அளவுக்கும் நம்ம பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு களத்துக்குள்ளே அவங்க வரலாம். அப்போ இப்போவுமே அதுக்கு விழிப்புணர்ச்சி பண்ணணும் மக்களுக்கு. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வாக்கை போட்டுறாதீங்கப்பா. ஒரு நல்லவன் அவர் கூட சொல்லலை, எங்களுடைய கட்சியில் நாங்கள் நல்லவனை கொண்டு நிறுத்த போகிறோம், அந்த நல்லவனுக்கு வாக்களிங்கன்னு. ஒரு நல்லவன் ஊழல் செய்யாதவன் யார் இருக்கிறாரோ அவருக்கு வாக்களியுங்கள். அதாவது மாணவர்களுக்கு மத்தியில் அதைத்தான் சொல்ல முடியும். அந்த ஊழல் செய்யாதவன் அப்படி தேடி பாருங்கன்னா இப்போத்த சூழலில் விஜய் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் முதலாக களத்தில் இறங்குறாங்க. அவங்க ஊழல் செய்யாதவங்கள தான் கொண்டு இறக்குறாங்க. ஏன்னா அவங்க இப்போது அந்த ஒவ்வொரு யாரை வேட்பாளரை நிறுத்தலாங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த ஆய்வுக்குள்ளே அவங்க போகிறதுக்குள்ள வந்து பயங்கர அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேரை ஒரு இடத்துலேருந்து சட்டமன்றத்துலேருந்து 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 3 பேரில் யார் மக்களுக்காக 24 மணி நேரம் வேலை செய்வார், அவர் இதுவரை எந்த குற்றச்சாட்டிலையும் இருக்கிறாரா, இப்படி நிறைய அவங்க ஃபில்டர் பண்ணி தான் ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பட்டியல் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஊழல் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை நான் நிறுத்துவேன், அவனை ஆதரிங்க அப்படிங்கிறத அது மறைமுகமாக பேசிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திமுக, அதிமுக இல்லை மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரை பார்த்தாலுமே அவங்க பின்னால் ஏதோ ஒரு கரை இருக்குது. அதான் அந்த இடி ரைடு எக்ஸாம்பிள். நம்ம ஏதோ ஒரு கரை இருக்குது. நம்ம அவங்கள ரொம்ப விமர்சிக்க வேண்டாம். ஏதோ ஒரு கரை இருக்குது. அந்த கரை இல்லாத ஒரு கட்சியாக விஜய் அவங்களுடைய கட்சி பதிவாகுது. எனவே என்னுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கிறத மாணவர்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சொல்லிவிட்டு அதை சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா மட்டும் அதை சொல்லிடுங்க, யாருக்கு போகணும். இப்போ அந்த பிள்ளைங்க போய் அம்மா இப்படி தான் பண்ணணும் ஒரு 2 நாள் அடம் பிடிச்சுன்னா அவங்க தாய் தந்தையர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தெளிவான ஒரு அரசியல் நகர்வை இந்த கல்வி அந்த விழாவில் அவர் அழகாக எடுத்து வச்சிருக்காரு. ஓகே சார், இப்போ அரசியல் தலைவராக இருக்காரு, ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் ஊழல் பண்ண மாட்டாருன்னு சொல்றது என்ன நிச்சயம்? ஏன்னா கடந்த முறை எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான். ஆனால் எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜயும் பண்ண மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? ஊழல் பண்ண மாட்டாங்கிறது என்னால் தைரியமாக சொல்ல முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வந்து திரைப்படங்களில் வந்து 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு தான் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அவங்களுக்கான சம்பாத்தியத்தை அவங்க தெளிவாக சம்பாதிச்சிட்டாங்க. 200 கோடி பணம் வாங்கிட்டு இருந்த ஒரு பெரிய கதாநாயகன் மக்களுக்காக சேவை செய்ய வரங்க அந்த எனக்கு நீ படமே வேண்டாம், நான் கடைசியாக ஒரு படம் நடிக்கிறேன், அதோட நான் திரையுலகத்திற்கு நான் டாட்டா சொல்லிட்டு நான் மக்களுக்காக களத்தில் இறங்குறேன் அப்படின்னு தான் அவர் இறங்கியிருக்காரு. அவர் பணம் தேவை அப்படின்னு நினச்சிருந்தா இங்கேயும் ஒரு முகத்தை காட்டி இங்கேயும் ஒரு முகத்தை காட்டி ட்ராவல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கலாம். அது அவர் செய்யலை. அதுவே அவரை தன்னை தெளிவுபடுத்திட்டார். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, மக்கள் சார்ந்த பணி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். 2வது பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த பதவியாளர்கள், தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் அல்ல எதுவோ அவங்க கட்சியை சார்ந்தவங்க. இந்த கட்சியை சார்ந்தவங்க பிற கட்சியிலேருந்து நிறைய பேர் விஜய் அவங்களுடைய கட்சிக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பெரிய பெரிய பண முதலைகள், பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க, பெரிய பெரிய அடையாளத்தோடு இருந்தவங்கெல்லாம் அங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க.
ஆனால் யாருக்குமே முன்னுரிமை இங்கே கொடுக்கல. தன்னுடைய கட்சியில், தன்னுடைய மன்றத்தில், மக்கள் இயக்கத்தில் யார் யார் பயணித்தாங்க, இதில் யார் யார் நேர்மையாக இருக்கிறாங்க, இவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அதில் ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம் இது எதுவுமே அங்கே பார்க்கப்படல. மக்களுக்கான சேவையை இவன் செய்வான், அப்போ இவனுக்கு கொடு. இதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அப்படிப்பட்ட குறிக்கோளோட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத அழுத்தமாக பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஊழலை மையப்படுத்தி பயணிக்குமாங்கிறது மிக மிக கேள்விக்குறி. அதுபோல் இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவங்க முதலாக மக்கள் மன்றம் அவங்களை ஏற்றுக்கிட்டு அந்த பதவியை கொடுக்குறாங்கங்கும் பொழுது இன்னும் அவங்க விழிப்போடு தான் அதை செயல்படுவாங்க. எனவே நம்ம கடந்த காலங்களில் பார்த்த ஊழல் கதைகள் இவங்களுடைய இதில் தொடர்றதுக்கு அறவே வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே சார், இன்னொரு விஷயம் குறிப்பாக பேசியிருந்தார் பெரியார் அவர்களை பற்றி. யூபிஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ஒரு ஜாதி ரீதியாக கேள்வி வந்துச்சு அப்படின்ற மாதிரி, ஜாதி மதம் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார்ல, அதை எப்படி எடுத்துக்கலாம்? உண்மையிலே அது ஒரு வருத்தமான பதிவு. எப்படின்னா, யூபிஎஸ் எக்ஸாமில் போய் ஈவேரா நாயக்கர் என்கிற பேரை மையப்படுத்தி அதை கொண்டு வந்து வைக்கிறது ஏற்புடையதாக இல்லை. இன்றைக்கி நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ஜாதின்னு தெரியாது, நான் என்ன ஜாதின்னு தெரியாது, வந்தோடனே தோழர் எப்படி இருக்கீங்க. இந்த அந்யோன்யம், இந்த ஒரு உறவு நம்மள்கிட்ட முன்னாலே இருந்துச்சு. அது தமிழர்கள்ட்ட இது இருந்துச்சு. ஆனால் இது எப்போ மாறுது அப்படின்னா, அரசியல் எப்போ தலை தூக்க ஆரம்பிக்குதோ அப்போ மாறுது. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கேண்டிடேட்டு இந்த இடத்துல இவனை நிறுத்தினா ஜெயிக்கலாம், இந்த இடத்துல இவனை நிறுத்தினா ஜெயிக்கலான்ட்டு அவங்க தேர்ந்தெடுத்த அந்த கேண்டிடேட்டு இந்த ஜாதிக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கணுன்ட்டு ஒரு வரமுறையை உருவாக்குனது. இது எல்லாமே சேர்ந்து தான் இங்கே ஜாதிங்கிறத பெருசாக கட்டி அமைச்சிருச்சு. நமக்காக உழைச்ச தலைவர்கள் பலர் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழகத்தில் மாற்று ஒரு சக்திகளாக உருவாகி இந்த மக்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்த தலைவர்கள் பலர். இப்போ காமராஜ் ஐயாவை சொல்லலாம், ஈவேரா பெரியாரை சொல்லலாம், நிறைய பேரை பட்டியல் போடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காமராஜரை கூட ஒரு ஜாதி அடிப்படையில் கொண்டு போய் காட்டக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு தான் அரங்கேறிட்டுருக்கு. அப்படித்தான் பெரியாரையும் கொண்டு போய் காட்டுறாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அது மாணவ செல்வங்கள் மனதிலும் ஒரு ஜாதிங்கிற அடையாளம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது ஆவண கொலைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எங்கெங்கேயே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களுக்குள்ளே இந்த ஜாதிக்காரன் உள்ளே போக முடியல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதை தீர்க்கணும்னா மாணவர்கள் நினச்சா அதை தீர்க்க முடியுங்கிறது தான் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் அதை விதைக்கிறாரு. அந்த ஜாதி மதத்தை நீங்கள் டோட்டலி மறந்துடுங்க, அப்படி ஒரு நினைப்பே வேண்டாம். மனிதர்கள் என்கின்ற அடையாளத்தோடு நம்ம பயணத்தை எடுப்போம். அந்த பயணம் நமக்கு ஒரு வெற்றியான பயணமாக அமையும் அப்படிங்கிற களத்தை தான் அவர் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறாரு. உண்மையிலே விஜய் அவங்க இன்றைக்கி பேசின அத்தனை பேச்சும் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் மேடையில் நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே, நம்ம அது யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அநாகரிகமான பேச்சுகளும் மேடையில் நிறைய வந்துச்சு. ஆனால் இப்போது விஜய் அவங்கள சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க நாகரிகமான ஒரு அரசியல் களத்தை எடுக்கிறாங்க. அப்படி இந்த சூழலில் அந்த பல கட்சிகளில் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்களாம் யோசித்து வார்த்தைகளை மேடையில் பேசுகிறாங்க. அநாகரிகமாக பேசினா மக்கள் முகம் சுழிச்சிருவாங்க. அதுக்கான பிள்ளையார் சூழியை எங்கே போட்டிருக்குன்னா விஜய் அவங்களுடைய கட்சி போட்டிருக்கு. அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே தான் எல்லாத்துலேயும் அவருங்க எடுத்துகிட்டு வராங்க. ஜாதியை அப்புறப்படுத்தணும், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட படிப்பை மட்டுமே முதன்மைப்படுத்தி இந்த மாணவ செல்வங்களை அவங்கள அழுத்தி நீ இதை படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்க பெற்றோருக்கு ஒரு அட்வைஸ் கூட கொடுத்துருக்காரு. நீங்கள் உன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாரு, அந்த திறமையில் நீங்கள் அவங்கள வளர்க்க விடுங்க, அதில் அவங்க வெற்றி காணுவாங்க. ஒருத்தனுக்கு திறமை இருக்குது, இந்த துறையில் திறமை இருக்குது அப்படின்னா அந்த துறைக்கு விட்டுருங்க, அவன் வெற்றி பெறுவான் அப்படின்னுட்டு பெற்றோர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சரியான ஒரு மாற்று களத்தை இப்போ அவர் பேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதில் கட்டப்படுகின்ற அந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. அதில் கட்டப்படுகின்ற கட்டடம் ஒரு புதுமையான கட்டடமாக தான் இருக்கும். குறிப்பாக எல்லாரும் விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, இளைய காமராஜர், கல்வி தந்தை அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க பொதுவாகவே. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க இளைய காமராஜன் ஒரு ஆள் மேடையில் விஜய் அவங்கள சொன்னாங்க. விஜய் அவங்க அவர் தட்டி கொடுத்துட்டு அப்படியே பின்னால் வந்துட்டாங்க. அப்படின்னா அவர் அதை ஏற்றுக்கல அப்படின்னு தான் விஜய் அவங்களோட. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த நபர் சொன்னது கரெக்டான வார்த்தை அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா, காமராஜருக்கு பின்னால் நம்ம கல்வி வியாபாரமாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இங்கே இடம் கிடைக்குமா, அங்கே இடம் கிடைக்குமா, 60,000 கொடுக்கலாமா, 1,00,000 கொடுக்குறாமா, சில தாய்மார்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பணம் கட்ட முடியாமல் என் பிள்ளையோட படிப்பு போயிருதேன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை வச்சுருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல் சார்ந்தவங்க தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் பெரும்பாலான வச்சுருக்காங்க. அப்போ இவங்க எப்படி மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த சூழலில் அந்த படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்.
அவங்கள அடையாளப்படுத்தணும். விஜய் அவங்க இப்போ ஒரு 3 வருஷமாக தான் அதை செய்கிறாங்க. இந்த 3 வருஷமாக செய்யக்கூடிய அந்த 2 வருஷம் செஞ்ச சமயத்தில் வந்து அவங்க இந்த அரசியல் சார்ந்த எந்த தேடலும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், இதுதான் அவங்களுடைய தேடலாக இருந்துச்சு. அதுபோல தான் அவங்க ஒவ்வொரு களத்திலையுமே மக்கள் சார்ந்த பணிகள் எடுக்கும் பொழுது இரவோடு இரவாக போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதுதான் அவருடைய களமாக இருந்துச்சு. இந்த தடவை தான் அது வந்து கொஞ்சம் அரசியல் சாயத்தோடு அது பேசப்பட்டிருக்கு. அது தேவையான அரசியல் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு கல்வி சார்ந்த அந்த இடத்துல வந்து அந்த மாணவர்களை ஊக்குவிப்பதும், படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பது காமராஜோட அது நம்ம முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த களத்தை வந்து விஜய் தூக்கிட்டு வராரு. அப்படிங்கச்சமே அவர் இளைய காமராஜன் அந்த மனிதர் கூப்பிட்டது வந்து ஒரு சரியான ஒரு வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அது தேவையானதும் இருக்குது. கல்வி வந்து வியாபார சந்தையிலேருந்து அது விடுபடணும். எத்தனையோ ஏழைகள் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அதை நம்ம கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை உருவாக்கணும். அதுக்கு விஜய் போன்றவருடைய இந்த நடவடிக்கைகள் நமக்கு உண்மையிலே ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.